balance as per passbook, value being 10,000. பணம் இருக்குன்னா credit balance நீங்க debit add பண்ணிக்கணும், credit subtract பண்ணிக்கணும், then you will get the balance as per cash book உங்களுக்கு கிடைக்கும். starting credit இருந்தால் ending debit ஆக இருக்கணும் யூசுவலா. Bank collected a check 500 on behalf of Sri Krishnan but wrongly credited to Sri Krishnan's account. Okay, Sri Krishnan account இது இன்னொரு ஸ்ரீ கிருஷ்ணன் தான், ஆனா இன்னொருத்தர் வேற ஒருத்தருடைய அக்கௌண்ட். அப்ப நாம ரெசிட் சைட்ல போட்டிருப்போம். we might have posted here too. செக் ரிலேட்டட் 500 போட்டோம். ஆனா பேங்க் என்ன பண்ணிட்டாரு, இங்க கிரெடிட் பண்ண வேண்டியது பதிலா இன்னொரு கிருஷ்ணனுடைய அக்கௌண்ட்ல போய் கிரெடிட் பண்ணிட்டார். சோ இங்க இல்ல. பேங்க் ரெக்கார்டட் கேஷ் டெபாசிட் 1589 as 1598. ஓகே, 9 rupees வந்து என்ன பண்ணி இருக்கிறாங்க, அதிகமா ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறாங்க. டெபாசிட்ஸ் அதாவது ரெசிட் சைட்ல அதிகமா பண்ணியிருந்தால் ஓவர் கேஸ்ட் மாதிரி, ஓவர் கேஸ்ட்னா அதே சைட்ல போடணும். எந்த சைட்ல, கிரெடிட் சைட், பேமெண்ட் சைட்ல. ஓவர் கேஸ்ட் எரர் 9 rupees. withdrawal column of passbook under cast, withdrawal அதாவது பேமெண்ட் சைட். அண்டர் கேஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. அண்டர் கேஸ்ட் பண்ணியிருந்தால் ஆப்போசிட் சைட்ல போடணும். அண்டர் கேஸ்ட் இன் டெபிட் சைட், the value being 100. The credit balance of 1500 as on the page number 5 of the passbook was recorded on page number 6 as debit balance. Credit side போட வேண்டியதா டெபிட்ல போட்டாங்க. அப்ப credit side கம்மியா இருக்கும், அத டெபிட்ல போடுங்க. டெபிட் சைட்ல தப்பா போட்டுருக்கோம், ஓவர் கேஸ்ட் அத அந்த சைட்ல போடணும். So fifth one being error corrected 3000 rupees. Okay, so passbookல கரெக்டான என்ட்ரி, கிரெடிட் சைட்ல 1500 போட்டுக்கணும். இது கரெக்ட் என்ட்ரி. ராங் என்ட்ரி என்ன நடந்திருக்கு, டெபிட் சைட்ல 1500 போட்டுருக்காங்க. அப்ப இந்த சைட்ல போடாம விட்டுட்டாங்க, நாட் ரெக்கார்டட். அப்ப இதை சரி பண்ணும்போது இந்த சைட்ல கம்மியா இருக்கும், இது சரி பண்றதுக்கு ஆப்போசிட் சைட்ல போடுறேன். சரி பண்றதுக்கு இல்ல, எரர் என்ன நடந்திருக்கு அதோட இம்பாக்டுக்காக. இது அண்டர் கேஸ்ட் மாதிரி, இது ஓவர் கேஸ்ட் மாதிரி. ஓவர் கேஸ்ட் அந்த சேம் சைட் போடுங்க, அண்டர் கேஸ்ட் வந்து ஆப்போசிட் சைட்ல போடுங்க. 1500 1500 3000. 6. The payment of check 350 was recorded twice in the passbook. ரெண்டு முறை ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறாங்க. ஒரு முறை ரெக்கார்ட் பண்ணது ஓகே, ரெண்டாவது முறை ரெக்கார்ட் பண்ணது ஓவர் கேஸ்ட். ஸோ ஓவர் கேஸ்ட் சைட் மாதிரியே போடுறேன். எரர், ஓவர் கேஸ்டிங் 350. The passbook showed a credit for check 1000 deposited by Sri Krishnan another customer. இன்னொருத்த டெபாசிட் பண்ணது நம்ம அக்கௌண்ட்ல போட்டாங்க பாருங்க, ரெசிட் சைட்ல. again error. Okay, error. The value being 1000. So you have to add the debit side total. Debit side total being 3850. Credit side total being 1109. So debit add பண்றேன், credit subtract பண்றேன். Then ultimate value being 1109. Okay, 1109. The ultimate value being 12,741. Cash bookல பேலன்ஸ் இருக்கிறதா கண்டுபிடிச்சிட்டோம். இருந்தாலும் ஒவ்வொன்றையும் நம்ம எடுத்து எழுதணும். 4 marks. ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு 1 mark கேரண்டி அந்த மாதிரி வருங்க. This is how you can rewrite this. Clear? Overdraft na cash bookல பேலன்ஸ் வந்து கிரெடிட்லயும், பாஸ் புக்ல பேலன்ஸ் டெபிட் சைட்லயும் இருக்குன்னு அர்த்தம். We try to solve this now.
I'll pick around 3 adjustments first. 2 adjustments. So in the format rough work போடுங்க cash book as well as passbook. On November 30, 2007, the passbook of Mr. Anit Kumar, a trader, showed a debit balance of 20,000. Passbook, okay, but debit balance. Passbookல credit balance இருக்கணும், debit balance இருக்கணும், overdraft இருக்குன்னு அர்த்தம். Overdraft as per passbook. As per passbook, the value being 20,000. Debit. Then you have to add the credit and subtract the debit so that you will get the overdraft as per cash book. Starting debit balance இருந்தால் ending வந்து நமக்கு credit balance இருக்கணும். Okay. Question number 6. Question number 6. இதுல debit balance ஆரம்பத்தில் 20. Okay. But the passbook balance was different for the following reasons from the cash book balance. Mr. Anit Kumar deposited a check for collection of rupees 1,000. Either receipt side, either payment side, either receipt side, either payment side, right? Mr. Anit Kumar deposited a check collection 1,000 rupees and made entry in cash book appears in passbook in the later date. நம்ம என்னைக்கு evaluate பண்றோமோ அந்த டேட்டை விட்டு தள்ளி தான் வருது. So நம்ம check deposit பண்ணிட்டோம். இது check related. That value being 1,000. By the time it is not appearing. By the time it is not appearing. அதுவும் வேற வேல்யூ மொத்தமாவே இல்லையே அப்புறம் as on this date இல்ல அதனால நீங்க மொத்தமாவே 1,000 rupees நம்ம எழுதிட்டோம் அங்க எழுதல அப்படி போட்டுருங்க. Now check issued to parties but not presented. These 3 checks. Okay. நாம இஷ்யூ பண்ணிட்டோம் இன்னும் அவங்க பிரசன்டேஷனுக்கு கொடுக்கல பேங்க்ல இருந்து 525 835 900. The total value here being 2,260. 2,260. Okay. Now we'll move on to the third லருந்து போய்க்கலாம். 3 4 5 6. 3 4 5 6. Check deposited for collection but not collected. நாம டெபாசிட் பண்ணிட்டோம் இன்னும் கலெக்ட் பண்ணல. டெபாசிட் பண்ணிட்டோம். ஓகே. அப்ப ரெசிப்ட் சைடுல போட்டோம். 3. But not collected being on this date ரெண்டு செக் இருக்கு. ரெண்டு செக். 8,760 rupees ஒரு செக்கும் 410 ஒரு செக். மொத்தமா 9,170 being the problem here. Interest on investment collected by bankers 955 entered in the cash book on the next date. இவங்க கலெக்ட் பண்றாங்க நம்ம ரெக்கார்ட் பண்ணது அடுத்த மாசம் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம் இன்வெஸ்டிகேட் பண்ற அந்த டேட்ல இல்ல. ஸோ ரெசிப்ட் சைட்ல பேங்க் எழுதியிருப்பார் நாம எழுதியிருக்க மாட்டோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் the value being 955. ஓகே. பேங்க் சார்ஜ் பண்ணியிருக்கிறார் நமக்கு கொடுக்குற சர்வீசஸ்க்காக அவங்க டெபிட் பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரியல எந்த டேட்ல 90 rupees பேங்க் சார்ஜஸ். Bankers have made a mistake in balancing by showing debit balance in excess of 1,000, which was rectified by the bank. Bankers balance பண்ணும்போது by mistake balancing by showing debit balance in excess. அப்ப debit sideல excess இருக்குன்னா overcasting. 6th. Okay, overcasting error. The value being 1,000. That's all. Now come on, get me the total of debit items. 4 items irukku adha total 11,260. Credit side oda total 3,215. So credit side total 3,215 will be addable. Debit side total 11,260 should be subtracted.
Then the ultimate value as per the cash book being 11,955 overdraft. Again statement மாதிரி இந்த மாதிரி எடுத்து எழுதுங்க கடைசியா. Okay, clear? இந்த ஷார்ட்கட் வச்சிட்டீங்கன்னா கடகடன்னு ஆன்சர் வந்துரும். அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். அப்படின்னா கிரெடிட் பேலன்ஸா இருக்கு. பாஸ்புக்ல ஃபேவரபிள் அப்படின்னா பணம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப கிரெடிட் பேலன்ஸ். ஸ்டார்டிங்கும் கிரெடிட், எண்டிங்கும் கிரெடிட். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? லெட்ஸ் see here. Again as usual, rough work, cash book as well as passbook. Now credit balance as per passbook. Balance as per credit balance ல பணம் இருக்குன்னு அர்த்தம். Balance as per passbook 9,700, the balance being credit. A. B. Check issued but presented later on. இது receipt side, இது payment side, receipt side, payment side. நாம issue பண்ணி இருக்கிறோம் B. Okay, check. ஆனா payment வந்து later on நடந்திருக்கு. அப்ப நம்ம புக்ல payment ஆயிருச்சு, அவங்க புக்ல payment ஆயிருக்காது. பாஸ்புக்ல payment ஆயிருக்காது. B over. Okay, so இங்க debit credit வந்து balance ன்னு சொன்னால் opposite side should be addable, same side should be subtracted, so you'll get the balance as per cash book. Starting with credit இருந்தால் ending with debit இருக்கணும். இதான் லாஜிக் இல்லையா? Right. Now next one being check deposited in the bank but credited later on. நாம டெபாசிட் பண்ணிட்டோம் C. ஆனா பேங்க்ல இன்னும் கிரெடிட் ஆகல. that value being 10,000. நம்ம புக்ல இருக்கு ஆனா பேங்கர் பாஸ்புக்ல இல்ல. D. Bank deposit debited bank charges. பேங்க் டெபிட் பண்ணியிருக்கிறார், நமக்கு தெரியாம இருக்கு. so here bank debit, bank charges, the value being 250. அவங்க டெபிட் பண்ணிட்டாங்க, நமக்கு தெரியாது, அதனால நம்ம டெபிட் பண்ணல. E. Dividend on shares collected by the banker and credited. அவங்க கலெக்ட் பண்ணி கிரெடிட் பண்ணிட்டாங்க, எனக்கு தெரியாது, நான் எழுதல. ஸோ இங்கே வரும்போது டிவிடெண்ட் கிரெடிட் சைடில் போடுங்க. this balance being 2,000. Debit side of the total 10,250. Credit side of the total 21,000. Debit side add பண்ணுங்க 10,250. Credit side subtract பண்ணுங்க 21,000. Now the balance is minus 1,050. Am I right? மைனஸ்ல வந்தால் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா அது பிளஸ் மாத்த போறீங்க. பிளஸ் மாத்தும் போது டெபிட் அப்படிங்கிறது கிரெடிட்டா மாறிடும். ஸ்டார்டிங் கிரெடிட், எண்டிங்கும் கிரெடிட். உங்களுக்கு பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் டெபிட்டா இருந்த பணம் இருக்குன்னு அர்த்தம். கிரெடிட்டா இருந்துச்சுன்னா இது ஓவர் டிராஃப்ட். இந்த ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணா போதுமானது. பிளஸ் ஆர் மைனஸ் பண்ண பிறகு பாசிட்டிவா வந்துச்சுன்னா நார்மல் பா, நெகட்டிவா வந்துச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது என்னவா இருக்கும் அதே தான் எண்டிங்கும் இருக்கும். ஒரு இதுல கிரெடிட்னா இதுலயும் கிரெடிட், ஸ்டார்ட் பண்ணது டெபிட்னா இதுலயும் டெபிட் தான் இருக்கும். கேஷ் புக்ல கிரெடிட் பேலன்ஸ்னா ஓவர் டிராஃப்ட், பாஸ்புக்ல கிரெடிட் பேலன்ஸ்னா பணம் இருக்குன்னு அர்த்தம். அப்படியே ரிவர்ஸ். கேஷ் புக்ல டெபிட் பேலன்ஸா இருந்துச்சுன்னா பணம் இருக்குன்னு அர்த்தம். பாஸ்புக்ல டெபிட்டா இருந்துச்சுன்னா பணம் இல்லைன்னு அர்த்தம். ஓவர் டிராஃப்ட் அது இருக்கிற பணத்துக்கு எக்ஸ்ட்ரா வித்ட்ரா பண்ணிட்டோம்னு அர்த்தம். இஸ் தட் கிளியர்? மேக் a note of it. போடணும் இந்த சம். ஓகே, அட்ஜஸ்டட் கேஷ் புக் போட்டு போடணும். Let's see here. As usual, normal work out பண்ற மாதிரியே work out பண்ணிக்கலாம். Okay. Now, I'll pick up around few items here. C வரைக்கும் எடுத்துக்கிற போது cash book and passbook. Adjusted cash book. Adjusted cash book. After that you can prepare. After that you can prepare bank reconciliation statement.
பிஆர்எஸ் போடும்போது எப்படி போடுவீங்க? ஏதாவது ஒரு பேலன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். we assume balance as per cash book ஸ்டார்ட் பண்றேன், plus or minus பண்றேன் இதுல இருந்து, ரைட். According to cash book of A, there was a bank balance of 1050 in favor of 30th June 2005, his business bank account. However, according to the bank statement, A's business account shows overdraft of 3600. அப்ப ஏற்கனவே பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா அத பேலன்ஸ் brought down நான் எடுத்து எழுதிக்கிறேன் இங்கே 1050. Okay, you start with the passbook balance. பாஸ்புக்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னா அதே டயத்துல 3600 ஓவர் டிராஃப்டா காமிக்குது. அப்படின்னா டெபிட் பேலன்ஸா இருக்கு. இதுல பாஸ்புக்ல டெபிட் பேலன்ஸ் ஓவர் டிராஃப்ட், ரைட். Usually we'll start with 1050, but we do some adjustments, right? என்னென்ன adjustments பண்ணுவோம்? செக் ரிலேட்டட் பேங்க் சைட் எரர் தவிர எல்லாத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம் நம்மளுடைய புக்ல. ஸோ நம்ம பாஸ்புக் வாங்கி பார்க்கும்போது என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சது நான் இன்கார்பரேட் பண்ணிடுவோம். அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு தான் என்ன பண்ண போறேன்? I am going to prepare a new bank reconciliation statement from the balance calculated from the adjusted cash book, right? On scrutiny that a receipt column of cash book has been over added, receipt side, அதாவது இது receipt side, இது payment side, இது receipt side, இது payment side. cash bookல over cash பண்ணி இருக்காங்க receipt sideல. அப்ப receipt sideல over cash பண்ணிருந்தால் அதே sideல போட்டுக்கணும் over casting error 1100. checks drawn and entered in the cash book amounting to rupees 1670 were not presented. நாம எழுதி கொடுத்துட்டோம். drawn அப்படின்னா நாம தான் ரைட் பண்ணி இருக்கிறோம் செக் ரிலேட்டட். பட் பேங்கர் இன்னும் அதை என்கேஷ் பண்ண அலோவ் பண்ணல. இன்னும் அவன் போய் வாங்கிக்கல நம்மளுடைய கஸ்டமர். டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் ஃப்ரம் சப்ளையர் 100 was not entered in cash book. டிஸ்கவுண்ட் வந்து கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்கினது நம்ம ரெக்கார்ட் பண்ணாம விட்டுட்டோம். Now so இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது 1000 ரூபாய் தரணும்னு வச்சுக்கங்க ஒரு கஸ்டமர். அவர்கிட்ட கொடுக்கும்போது அவர் என்ன சொல்றாரு? எக்ஸுங்கிறவர், சார் டிஸ்கவுண்ட் இல்லையா சார்? அப்படியா, எடுத்துங்க சார் 100 ரூபாய் டிஸ்கவுண்ட், 900 மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்ட்டோம். அப்படின்னா நான் என்ன பண்ணி இருக்கணும்? 900 இங்கேயும் இல்லையா எக்ஸ் கிட்ட இருந்து வந்ததாக, அதே மாதிரி பாஸ்புக்ல 900 போட்டிருக்கணும் இல்லையா? அதான முறை. வாட் அபவுட் திஸ் 100 சார்? டிஸ்கவுண்ட் அலோடு காலத்துல போட்டிருக்கணும். நமக்கு டிஸ்கவுண்ட் அலோடு காலத்தை பத்தியே பார்க்கல. ஒன்லி த பேங்க் காலம் இஸ் கோயிங் டு பி டேக்கன் கேர். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெக்கார்ட் பண்ணும்போது மொத்தமா 1000 போட்டுட்டாங்க. ஆனா பேங்க்ல கிரெடிட் பண்ணும்போது அவங்க கொடுத்த செக் 900 மட்டும் கிரெடிட் பண்ணி இருக்கிறாங்க. டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் சப்ளையர். ஓகே, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு இல்லையா? சரி, இது ரிசீவ். கஸ்டமர் கிட்ட நாம கொடுக்கும்போது 900 கொடுத்துருக்கோம். சாரி, மிஸ் பண்ணிட்டேன். ரிசீவ். சப்ளையர் வந்து எனக்கு பணத்தை கொடுன்னு கேட்கும்போது 1000 ரூபாய் நான் கொடுக்குறேன். அவர் கொடுக்கும்போது என்ன பண்றேன்? 900 கொடுத்தா போதும் சார் அப்படின்ட்டார். அப்ப நான் இங்க 900 போட்டு 100 rupees டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு காலத்துல போட்டிருக்கணும். செக் வந்து 900 தான் கொடுத்துருக்கிறேன். செக் 900 கொடுத்துருக்கிறேன். அப்ப இந்த இது இப்படி போட்டிருந்துருக்கணுமா இல்லையா? டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு காலம் தனியா, 900 தனியா. நான் என்ன பண்ணிட்டேன்? மறந்து போயிட்டு 1000 நான் இங்க போட்டுட்டேன். ஆனா செக் எழுதி கொடுத்தது என்னமோ 900. ஸோ பேங்க்ல எவ்வளவு எழுதியிருப்பார்? 900. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இங்க 1000, இங்க 900னா ஒரு 100 rupees மட்டும் இந்த சைட்ல ஜாஸ்தி இருக்கு. that should be now rectified. overcasting light. ஓகே, டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அட்ஜஸ்ட் பண்ணாம அதையும் சேர்த்து ரெசிட் சைட்ல போட்டுட்டோம். தட்ஸ் அ லாஜிக். பேமெண்ட் சைடு தானே? எந்த சைட்ல போடணும்? பேமெண்ட் சைடு. சாரி, பேமெண்ட் சைடு. ஓகே, பேமெண்ட் சைட்ல போறேன், மாத்திக்கங்க. சாரி, ஹியர் சி, இங்க 100 rupees நான் வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணதை, பேமெண்ட் பண்ணும்போது டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணதை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, டிஸ்கவுண்ட் ரிசீவ். புரியுதா இல்லையா? நான் அலோடுன்னு நினைச்சிட்டேன், பட் டிஸ்கவுண்ட் ரிசீவ். சப்ளையருக்கு டிஸ்கவுண்ட் ரிசீவ் ஃப்ரம் சப்ளையர்னா சப்ளையருக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்க வேண்டியதா இருக்கு.
1000 ரூபாய் கொடுக்கும்போது டிஸ்கவுண்ட் இல்லையா சார்? ஓகே எடுத்துங்க சார் அப்படின்ட்டார். 100 ரூபாய். அப்ப 900 பேலன்ஸ் 100 டிஸ்கவுண்ட் ரிசீவ்ல போட்டிருக்கணும். பேங்க்ல 900 போட்டிருக்கணும். இதான் முறை. பட் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட போட மிஸ் பண்ணிட்டு 1000 அப்படின்னு நான் இங்க போட்டேன். ஆனா பேங்க்ல நான் செக் கொடுத்தது 900 தான். அது கரெக்டா இருக்கு. அப்ப இதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது 900 ஓகே. இன்னொரு தேவையில்லாத ஒரு 100 rupees எக்ஸஸா இருக்கு இல்லையா பேமெண்ட் சைட்ல, தட் இஸ் எரர், ஷுட் பி நவ் ரெக்டிஃபைட். அந்த 100 rupees வந்து ஓவர் கேஸ்டிங் மாதிரி அதே சைட்ல நான் போட்டேன். நவ் இட் இஸ் ஸ்டாண்ட் கரெக்டட். இது வந்து பேமெண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கு. ரெசிட் பேஸ் பண்ணியிருந்தால் ரிவர்ஸ்ல வந்திருக்கு. இது பேமெண்ட் பேஸ் பண்ணியிருக்கு. ஐ எம் நவ் ரெக்டிஃபைங் தட். Now I have completed the 3 items as such. Now I have completed 3 items now. Then what more? D யும் E யும் ரெண்டையும் போட்டு முடிக்கலாம். So we'll try to finish up these two. D என்ன சொல்றாங்க? An amount of rupees 750 paid directly into A's account by a customer not entered in the cash book. டைரக்டா வந்து என்ன பண்ணிட்டாரு, ஒரு கஸ்டமர் போய் டெபாசிட் பண்ணிட்டார். ஓகே, செக் டெபாசிட் பண்ணார், எனக்கு தெரியாது. அப்ப நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்க மாட்டேன். A check payment of rupees 1230 in April 2005 has been entered in cash book as 1320. நாம ஒரு பேமெண்ட் பண்ணோம், அது 1230. எழுதும்போது 1320 எழுதிட்டோம். ஒரு 90 rupees எக்ஸஸா எழுதிட்டோம். எந்த சைட்ல? பேமெண்ட் சைட்ல ஒரு 90 rupees எக்ஸஸா போட்டோம். ஸோ இது வந்து என்னது? ஓவர் கேஸ்டிங் லைக். எக்ஸஸா போட்டிருந்தால் அது ஓவர் கேஸ்டிங் லைக். இஸ் தட் கிளியர்? திஸ் இஸ் ஓவர் கேஸ்டிங். Then we'll move on to the next 2 more items. F. E வரைக்கும் பார்த்தாச்சு. F. The bank had charged the business account with a check of rupees 2200 which should have been passed through A's private account. Bank had charged the business account. Okay, நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இப்போ சிங்கர் அகாடமி பேர்லையும் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, என்னுடைய பர்சனல் பேர்லையும் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு. சிங்கர் அகாடமிக்கான செலவுகளை சிங்கர் அகாடமி செக் எழுதி கொடுத்து பேமெண்ட் பண்ணுவேன். என்னுடைய பர்சனல் எக்ஸ்பென்ஸ் என்னோட பர்சனல் அக்கௌண்ட்ல இருந்து கொடுத்துருப்பேன். பட் நான் என்ன பண்ணிட்டேன், செக் என்னுடைய பர்சனல் அக்கௌண்ட்ல இருந்து கொடுத்துருக்கிறேன். பேங்க்கு ஃபோன் பண்ணி, சார் ஒரு செக் இருக்கு பேமெண்ட் பண்ணிடுங்க அப்படின்ட்டோன்னா அவங்க வந்து நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்னுடைய சிங்கர் அகாடமி அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி நடக்க வாய்ப்புகள் இருக்கு. there may be chances of mistake. பேங்க் சைட்ல மிஸ்டேக் நடந்தது. பேங்க் had charged the business account. அப்ப பிசினஸ் அக்கௌண்ட்ல பேமெண்ட் சைட்ல 2200 போட்டிருக்கிறாங்க. பட் நான் போட்டிருக்க மாட்டேன். ஏன் நான் போட்டிருக்க மாட்டேன்னா, என்னுடைய பர்சனல் அக்கௌண்ட்ல போய் நான் பேமெண்ட் சைட்ல போட்டிருப்பேன். இது சிங்கர் அகாடமி, ஓகே, எஸ்எஸ்ஏ அக்கௌண்ட், இதுவும் எஸ்எஸ்ஏ அக்கௌண்ட். ஆனா நான் பேமெண்ட் வந்து டிகேஎஸ் அக்கௌண்ட் ஒன்று வச்சிருப்பேன்ல, அதுல போய் பேமெண்ட் சைட்ல போட்டு இருந்திருப்பேன். செக் பண்ணி பார்த்தா அவர் இங்க போட்டார். இதே எனக்கும் ஒரு கேஸ் நடந்துச்சு. ஆக்சுவலா பேங்க் அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னேன், என்னுடைய பர்சனல் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னேன். பார்த்த பணம் வரவே இல்லை. 4 நாளைக்கு அப்புறம் என்கொயரி பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க பேங்க் அக்கௌண்ட் சிங்கர் அகாடமிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. சார் அது பர்சனல் இன்கம் சார், அதே சார் அதில் போட்டிங்க அப்படின்னு. சாரி சார் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் மைசெல்ஃப் லேட்டரா. ஸோ அந்த மாதிரி தவறுகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 2200 இஸ் அ பேங்கர்ஸ் எரர். இது வந்து யாரு? பேங்கர்ஸ் எரர். பேங்கர்ஸ் எரர். பேங்க் சார்ஜ் பண்ணியிருக்கிறார் 80 rupees and 100 rupees ஆன் திஸ் டேட் அண்ட் 100 rupees ஆன் திஸ் டேட். ரெண்டுமே நான் ரெக்கார்ட் பண்ணல. ஜில வரும்போது பேங்க் சார்ஜ் பண்ணியிருக்கிறார். பேங்க் சார்ஜஸ் மொத்தம் 180 rupees. இது எனக்கு தெரியாது, அதனால நான் ரெக்கார்ட் பண்ணல. இஸ் தட் கிளியர்? The last one being H. H adjustment. Check to the value of 3780 received from customer were recorded in the cash book on this date but not entered by the bank until this date. Okay, customer கிட்ட இருந்து ஒரு செக் ரிசீவ் பண்ணியிருக்கிறேன் H. Okay, that value being 3780 check, but banker இன்னும் ரெக்கார்ட் பண்ணல.
that value being 3780. பேங்க் எப்ப ரெக்கார்ட் பண்ணுவார்? அவருக்கு வந்தா தான் ரெக்கார்ட் பண்ணுவார், அதனால ரெக்கார்ட் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ யூஸ்வலாக நம்ம ரெக்டிஃபிகேஷன் பண்ண சொன்ன மீன்ஸ் பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ண சொன்னா என்ன பண்ணுவோம்? சிம்பிள், பேலன்ஸ் as per the cash book, as per cash book 1050 debit balance in the balance. So add the credit balance less the debit balance, then ultimately உங்களுக்கு என்ன கிடைக்கும்? Balance as per passbook will get. Starting debit or ending credit. அப்ப credit side ஓட total எவ்வளவு இருக்கு பாருங்க. What is the total of credit side? 2610. Debit side ல total எவ்வளவு இருக்கு? 7260. So 7260 should be subtracted. Come on, இது ரெண்டு ஆட் பண்ணி இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்க. What is the ultimate value? Are you able to get 3600 credit? Minus 3600. Am I right? Correct? Yeah. So minus வந்தா என்ன பண்ணுவீங்க? சைனை சேஞ்ச் பண்ணுங்க. கிரெடிட் அப்படிங்கிறது டெபிட்டா மாத்திடுங்க. பாஸ்புக்ல டெபிட் பேலன்ஸா இருந்துச்சுன்னா பாஸ்புக்ல ஓவர் டிராஃப்ட் இருக்குன்னு அர்த்தம். பாஸ்புக்ல ஓவர் டிராஃப்ட் இருக்குன்னு அர்த்தம். இதுதான் பேசிக். ஆனா அட்ஜஸ்டட் கேஷ் புக் போடுங்கன்னு சொன்னால் இந்த சம் எப்படி மாறப்போகுது? ரெண்டு விஷயங்களை தவிர மிச்சத்தை எல்லாத்தையும் நம்ம இப்ப அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். எந்த ரெண்டு விஷயங்கள் அப்படின்னு சொன்னாக்க செக் ரிலேட்டடும் பேங்கர்ஸ் எரர்ஸும். அப்படின்னா இதை அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன், இதை அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன், இதை அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன், இதை அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன், இதை அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். இதெல்லாம் அட்ஜஸ்டட் கேஷ் புக்ல ரெக்கார்ட் பண்ணிடுவேன். ஓகே, இந்த இது பேங்கர்ஸ் எரர், இதை நான் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன். இது செக் ரிலேட்டட், நான் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன். பேங்க் சார்ஜஸ் நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். எனக்கு தெரியாது ரெக்கார்ட் பண்ணாம இருந்தா, இப்ப தெரியும் நான் ரெக்கார்ட் பண்ணிடுவேன். இதையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். எனக்கு 750 என்னது? டைரக்ட்லி பெய்ட் எனக்கு தெரியல, அதனால ரெக்கார்ட் பண்ணிடுவேன். அதனால இப்ப இதை வந்து என்ன பண்ண போறேன்? ரெக்கார்ட் பண்ணிடுவேன். ஓகே, செக் ரிலேட்டட்லயும் எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ரெக்கார்ட் பண்ணிடுவேன். எனக்கு தெரியாம இருந்ததுனால ரெக்கார்ட் பண்ணல. அப்ப இன்ட்டு போட்ட அந்த 3 ஐட்டங்கள் தவிர மிச்சத்தை எல்லாத்தையும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ண ட்ரை பண்றோம். So we are planning to adjust the rest. அட்ஜஸ்டட் கேஷ் புக்ல ரெக்கார்ட் பண்ண போறீங்க. இந்த ஓவர் காஸ்டிங் பண்ணி இருக்கிறாங்க டெபிட் சைட்ல. இப்ப இதை நான் ரெக்டிஃபை பண்றதுக்கு நான் என்ன பண்ணி ஆகணும்? ரிவர்ஸ் பண்ணியிருக்கணும். ரெசிட் சைடில் அதிகமாக இருக்கு, இப்போ நான் இதை ரெக்டிஃபை பண்ண போறேன். ரெக்டிஃபை பண்ணும்போது ஆப்போசிட் சைடில் போட்டால் ரெக்டிஃபை ஆகிடும். ஸோ பை இட் நவ் ஒன்லி இட்ஸ் ரெக்டிஃபைட், ரைட்? ஓவர் காஸ்டிங் ரெக்டிஃபை. இது இன்ட்டு பண்ணியிருக்கிறேன், அதனால நான் இங்கே கொண்டு வர போறது இல்லை. அதே மாதிரி இதுலையும் இன்ட்டு பண்ணியிருக்கிறேன், இங்கே கொண்டு வர போறது இல்லை. இது பேங்க் சார்ஜஸ் நான் ரெக்கார்ட் பண்ணாமல் இருந்தேன், ஏன்னா எனக்கு தெரியாது. பாஸ்புக் வாங்கி பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, நான் எழுதிடுறேனே அப்படின்னு நான் ரெக்கார்ட் பண்ணிடுறேன். பேங்க் சார்ஜஸ் that value being 180. அதே மாதிரி கேஷ் புக்ல கிரெடிட் சைட்ல இன்ட்டு போட்டிருக்கிறேன். அப்ப இதை நான் லேட்டர் ஆன் பிஆர்எஸ் கொண்டு வந்துருவேன். இது இன்ட்டு போட்டிருக்கிறேன், இது டிக் போட்டிருக்கிறேன். டிஸ்கவுண்ட் ரிசீவ், டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட நான் மொத்தமா எழுதாம விட்டுட்டேன். now I am going to show, அதாவது பார்ட்டி கிட்ட இருந்து பார்ட்டிக்கு நம்ம பேமெண்ட் பண்ணது 1000, ஆனா எவ்வளவு கொடுத்தா போதும்னு சொல்லி இருக்கிறார்? 900 கொடுத்தா போதும்னு சொல்லி இருக்கிறார். அப்படிதான் நம்ம இமேஜின் பண்ணோம். ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்கிறார். ஆனா இங்க நான் 1000 போட்டேன், அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு ஆப்போசிட் சைட்ல போட்டுக்கிறேன் டிஸ்கவுண்ட் ரிசீவ். ரெக்டிஃபிகேஷன் ஓகே, 100 rupees. இட்ஸ் ஓன்லி ரெக்டிஃபிகேஷன். என்ன நடந்துச்சு ஆப்போசிட் சைட்ல போடுறேன். அதே மாதிரி ஓவர் காஸ்ட் நடந்திருக்கு, அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு ஆப்போசிட் சைடு கிரெடிட் சைட்ல ஓவர் காஸ்ட் எரரை ரெக்டிஃபை பண்றதுக்கு ஆப்போசிட் சைட்ல போட்டுக்கிறேன் ஓவர் காஸ்டிங் எரர். ஓகே, இந்த செக் ரிலேட்டட் நம்ம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஆனா இது வந்து டைரக்ட் debit by my customer. I'm not aware about that. So passbook பார்த்தோம்னா தெரிஞ்சு போச்சு இல்லையா? அப்ப நான் ரெக்கார்ட் பண்ணிட முடியும். ரெசிட் சைட்ல இந்த 750 நான் ரெக்கார்ட் பண்ணிடுறேன். ஓகே, from debtors. Now if I tally this, okay, if I tally this, the total being 1990
1990. அப்ப balancing figure being, the new balancing figure being 710. இதுதான் இப்ப எனக்கு starting point. I will start that here 710 and balance as per passbook. You start with the balance as per cash book, which is the debit balance of 710. Debit balance and the credit balances add பண்ணிக்கணும், debit balances subtract பண்ணிக்கணும். Credit balances என்னென்ன இருக்கு, இதுல எதெல்லாம் ஸ்கோர் அவுட் பண்ணியிருக்கிறோமோ மீன்ஸ் இன்ட் பண்ணியிருக்கிறோமோ அது மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். These two values 5980 and இங்க வரும்போது ஒரே ஒரு ஐட்டம் தான் இருக்கு, that value being 1670. Is that okay? So credit side நான் ஆட் பண்ண போறேன். credit side எவ்வளவு இருக்குன்னா 1670 இருக்கு. debit sideல 5980 இருக்கு, அதை நான் மைனஸ் பண்ண போறேன். So the ultimate value being minus 3600. Usually debit start பண்ணோம்னா முடிக்கும் போது creditல முடியும். ஆனா சிம்பிள் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இதை பிளஸ் பண்றதுக்கு நான் இதை டெபிட்டா மாத்திக்கிறேன். ஸ்டார்டிங்கும் டெபிட், எண்டிங்கும் டெபிட். டெபிட் பேலன்ஸ் இன் பாஸ்புக் வந்து பேலன்ஸ் இல்லைன்னு அர்த்தம், அதாவது ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் பாஸ்புக் பீங் 3600. We already know what is the balance in cash book, means passbook. அதே கொஸ்டின்ஸ்ல கொடுத்துட்டாங்க, அதை நான் இன்கார்பரேட் பண்ணிட்டேன். This is one of the comprehensive illustrations. This is one of the comprehensive illustrations. Yeah, come on, finish up copying this. How do I solve? You are required to show the appropriate adjustments to be made in the cash book. மொத எடுத்தோன்னா cash bookல பண்ணிடுங்க. அதுல முடிச்ச பிறகு then you can prepare the BRS for the number 1 account. Okay. So எதெல்லாம் நீங்க cash bookல ரெக்கார்ட் பண்ணிரணும் முன்னாடியே? Shared record all the items related to the standing instructions and means standing instruction, bank debits and credits. இவருக்கு தெரிஞ்சிருந்தால் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட முடியுமோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க, இன்க்ளூடிங் த எரர்ஸ். பேங்கர்ஸ் எரர்ஸும் செக் ரிலேட்டட் பெண்டிங் டு பி போஸ்டட் பை த பேங்கர் லேட்டர் அப்படிங்கிறது மட்டும் நம்ம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். முதல்ல இந்த 3 விஷயத்தை நம்ம ரெக்கார்ட் பண்ணி முடிக்கலாம். ஸோ ரஃப் ஒர்க் ஷீட் போடும்போது I just start with the cash book as well as passbook. And adjusted cash book to be prepared now. Adjusted cash book. And then BRS. So BRS வரும்போது balance as per எதில் கொடுத்துருக்குறாங்க 3000 overdrawn. Overdrawn அப்படின்னா எந்த சைடில் போடுவீங்க? By balance carry down. Sorry, brought down. Okay, by balance brought down. It should be in the credit side. Overdrawn liabilities தானே, that should be in the credit side. இது adjust பண்ணி என்ன கண்டுபிடிக்கிறீங்களோ that is what about balance as per passbook, sorry cash book. அதோட plus minus பண்ணிட்டீங்கன்னா you will get the balance as per the other book. Balance as per passbook you can get. Right. And 3000 overdrawn எழுதியாச்சு. Check drawn amounting rupees 5000 had not been presented. இது receipt side, இது payment side, இது receipt side, இது payment side. நான் எழுதிட்டேன் செக்க, பட் இன்னும் அவர் போய் கலெக்ட் பண்ணல. அதோட வேல்யூ 5000 rupees. Check 2500 entered in the cash book as paid into the bank had not been cleared. நான் செக் எழுதிட்டேன் என்னுடைய புக்ல வந்ததாக, ஆனா பேங்க் இன்னும் எழுதல. அதோட வேல்யூ 2500. So number 2, adjustment number 2. So we have completed 2 adjustments currently. Let's move on to adjustment number 3, 4, 5. 3 adjustments pen calculate பண்ணிக்கலாம். 3 more adjustments. Okay. A check of rupees 1200 drawn on his number 1 account has been charged by the bank to his number 2 account. நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஒரு செக்கை டிரா பண்ணேன் 3ல. பேங்கர் என்ன பண்ணியிருக்கிறார், வேற ஒரு அக்கௌண்ட்ல சிங்கர் அகாடமியில பேமெண்ட் பண்ணியிருக்கிற அவங்க சிங்கர் புக்ஸ் அண்ட் பப்ளிகேஷன்ல கொண்டு போய் பேமெண்ட் பண்ண மாதிரி எழுதிட்டாங்க. ஸோ வி ஆர் கோயிங் டு கம்பேர் எஸ்எஸ்ஏன்னு வச்சுக்கிட்டோம்னா என்னுடைய கேஷ் புக்ல எஸ்எஸ்ஏல இருக்கும், பாஸ்புக்ல எஸ்எஸ்ஏல இருக்காது. ஏன் இருக்காது? அவர் தப்பா எழுதிட்டார். இட்ஸ் பேங்கர்ஸ் எரர். இட்ஸ் பேங்கர்ஸ் எரர்.
The payment side of the cash book had been undercashed. Payment side la undercashed பண்ணிருக்கீங்கன்னா opposite side la போடணும் cash book la. So undercashed of the credit side. That value being 700. A dividend 400 paid to direct to the bank and had not been recorded in the cash book. So banker வந்து ஒரு டிவிடெண்ட் நமக்காக கலெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டார், எனக்கு தெரியாது, அதனால நான் ரெக்கார்ட் பண்ணல. 400 rupees. Is that okay? Then we have to move on to 6, 7, 8. Three more adjustments. 6. Bank charges 6 and 300 entered in the bank statement. So bank statement la charges எழுதி இருக்காங்க, bank charges நமக்கு தெரியாது, அதனால நாம எழுதி இருக்கல. A check of 500 paid into the bank had been dishonored and shown as such by the bank but no entry. Dishonor na payment side la எழுதி இருப்பார், dishonor ஆயிடுச்சு அப்படின்னு வந்திருந்தால் receipt side ல இருக்கும். Dishonor ஆனது நமக்கு தெரியாது, நம்ம எழுதாம விட்டோம், அவங்க சொன்னாதான் எழுத முடியும், சோ நம்ம எழுதல. A charge of 10 had been entered in the bank statement but not entered. ஏதோ ஒரு பேங்க் சார்ஜஸ்க்கு ஒரு 10 ரூபாய் ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறாங்க, நமக்கு தெரியாது, அதனால நம்ம ரெக்கார்ட் பண்ணல, அது ஒரு 10 rupees. இப்ப இதுல எதெல்லாம் நம்ம அட்ஜஸ்டட் கேஷ் புக்ல ரெக்கார்ட் பண்ணிடுவோம்? ஓகே, அப்படின்னு சொன்னாக்க செக் ரிலேட்டட் நாம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். அண்டர் கேஸ்டிங் 700 rupees அதை ரிவர்ஸ் பண்றதுக்கு ஆப்போசிட் சைட்ல போடுங்க. ரெக்டிஃபிகேஷன் இப்பதான் பண்றோம். அண்டர் கேஸ்டிங், the value being 700, under casting. Okay, and bank charges எனக்கு தெரியாது, எழுதாம இருந்தேன், சரி பண்ணிக்கங்க. bank charges dishonor ஆன செக் எனக்கு சொல்லல, எழுதல, இப்ப பாஸ்புக் எடுத்து பார்த்துட்டா எனக்கு தெரியும், சோ நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, எகைன் இன்னொரு பேங்க் சார்ஜஸ் இருக்கு 10, எனக்கு தெரியாது, அதான் எழுதாம இருக்கிறேன், இப்ப நான் எழுதிடுறேன் பேங்க் சார்ஜஸ் 10. ஓகே, அதே மாதிரி செக் ரிலேட்டட் நான் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன், இதுவும் செக் ரிலேட்டட் நான் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன். These two will not be adjusted. But dividend receive பண்ணது எனக்கு தெரியாது, அதனால நான் எழுதாம விட்டுருந்தேன், இப்போ நான் அதை ரெக்கார்ட் பண்ணிடுறேன். ஸோ 2 dividend receive. அப்ப எந்தெந்த விஷயங்கள் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண மாட்டோம் இந்த அட்ஜஸ்டட் கேஷ் புக்லன்னா, பேங்கர் லேட்டர் ஆன் கோயிங் டு பி அட்ஜஸ்டட் அப்படின்னு சொன்னாக்க நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். பேங்கரோட எரர்ஸ் நான் கவலைப்பட மாட்டேன், மிச்சம் எல்லாமே நான் ரெக்டிஃபை பண்ணிடுவேன். ஓகே, இப்போ இதை டேலி பண்ணீங்கன்னா the balance what you get 4,510 4,110 will be the final answer. Okay, balance broad carried on. So balance as per the cash book வந்து balance இல்லையா, credit balance இருக்குன்னா அது என்னவா மாறி போச்சு, overdraft as per cash book 4,110. overdraft இருந்துச்சுன்னா என்ன பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ். அப்ப நீங்க என்ன ஆட் பண்ணணும், டெபிட் ஆட் பண்ணிக்கணும், கிரெடிட்டை சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். now left over thing being only 2,500, இதுல வந்து 6,200, ரெண்டு விஷயங்கள். ஓகே, ஸோ டெபிட்ல 2,500 இருக்குன்னா அதை ஆட் பண்ண போறேன் 2,500, கிரெடிட்ல 6,200 இருக்கு, அதை நான் சப்ட்ராக்ட் பண்ண போறேன். if I do all these values, what is ultimate value, I think 410. ஓகே, இதுவும் பாசிட்டிவ் நம்பரா இருக்கு. அப்ப ஸ்டார்டிங் ஓவர் டிராஃப்டா இருந்தா எண்டிங்கும் ஓவர் டிராஃப்டா இருக்கும் as per பாஸ்புக். ஸ்டார்டிங் கிரெடிட்னா எண்டிங் டெபிட். Is that clear?